3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் உயர்த்தப்பட்ட டீ மற்றும் காஃபி விலை தொடர்பான கூடுதல் தகவல்களை விரிவாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். சென்னையில் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கழித்து டீ மற்றும் காஃபியின் விலை என்பது உயர்ந்திருக்கிறது. டீயை பொறுத்தவரையில் 12 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த டீ 15லிருந்து 18 ரூபாய்க்கும், அதே போல 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருந்த ஒரு கிளாஸ் காஃபி 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அன்றாடம் தொழிலுக்கு செல்லக்கூடிய ஐடி நிறுவன ஊழியர்கள் தொடங்கி ஓட்டுநர்கள், ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஊழியர்கள் என பலதரப்பட்டோரும் இந்த டீ காஃபி அருந்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இதனால் பெரிய பாதிப்புக்குள்ளாகியிருக்கின்றனர். பலதரப்பட்டோரும் இதனால் பாதிப்படைகின்றனர். இது குறித்து டீ கடை உரிமையாளர்கள் இடம் கேட்கும்போது மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய பால், காஃபி தூள், டீ தூள் உள்ளிட்டவற்றுடைய விலை உயர்ந்திருப்பதாகவும், கடை வாடகை, மின்சாரம் போன்ற கடை வைத்திருப்பவர்களுக்கான அத்தியாவசிய பணிகள் செய்வதற்கான விலைகளும் உயர்ந்திருப்பதால இதுபோன்ற விலையேற்றம் என்பது செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் சராசரியாக 3500லிருந்து 5000 டீ கடைகள் இருப்பதாக தரவுகள் கூறுகிறது. ஒரு கடைக்கு 3 லிட்டரிலிருந்து 15 லிட்டர் வரை பால் சராசரியாக பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய பாலை ஒரு கடைக்கு 50 ml ஒரு கப்பு டீயோ அல்லது காஃபியோ செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் சராசரியாக ஒரு கடைக்கு 120 கப்பு வரை ஒரு நாளைக்கு விற்பனை செய்யப்படுது என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு நாளைக்கு 4,20,000 கப் ஆஃப் டீ அல்லது காஃபி என்பது சென்னையில் பகிரப்படுகிறது. அதாவது குறைந்தபட்சமாக 3500 கடைக்கான சராசரியாக எடுத்தால், இதுவே 5000 கடை அளவில் எடுத்தால் 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் வரையில் ஒரு நாளைக்கு மட்டும் சென்னையில் காஃபி மற்றும் டீயை அருந்தக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கிறது. இந்த அளவில் அன்றாடம் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரையில் ஊதியமாக பெறக்கூடியவர்கள் டீவுக்கு மட்டுமே 150 ரூபாய் வரையில் தனியாக இந்த விலையேற்றத்தின் மூலமாக செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். டீ கடை உரிமையாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய மூலப்பொருட்கள் அதிகமாகி கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் 3 ஆண்டுகள் கழித்து இந்த விலையை உயர்த்தியிருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் சேமணிகண்டன். சென்னையில் டீ, காஃபி விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். ஏன்னா ஒரு சாப்பாடு ஒரு 2 இட்லி 3 இட்லியே 25 ரூபா தான் வருது. இது ஒரு டீயே 20 ரூபாய்க்கு சாப்பிடும்போது அது என்ன ஒரு இதுன்னு கரெக்டா இதாகல சார் எங்களுக்கு. 83லேருந்து ஆட்டோ ஓட்டுறோம், இல்லைங்க நேற்று ஓட்டல. சரிங்கண்ணா. ஆமா, சாப்பிட்டு தான் டீ சாப்பிடாதான் இருக்க முடியாது. டீ நம்மளுக்கு எது டீ சாப்பிட்டு தான் ஒரு நாளைக்கு ஒரு 5 டீ சாப்பிடும். இப்போ உங்களுக்கு அது மாச கணக்கில் ரொம்ப பெரிய அளவில் ஏன்னா பால் எல்லாம் ஏற்றுறாங்க, டீ தூள் காப்பி தூள் எல்லாம் ஏறுது. அதனால இது சரின்னு தான் தோணுது. அதே டைம்ல கொஞ்சம் யோசிக்கணும், பப்ளிக்கு கொஞ்சம் யோசிக்கணும். டீ கடைக்காரங்களும் ஒருத்தனுக்கு சாப்பாடு பசியில் இருப்பான், அவன் ஒரு டீ